பாருங்கள் மாணவர்களே, தயாராக இருங்கள், ஆயுத பயிற்சி எடுங்கள். நம்முடைய எதிரிகளை விடக்கூடாது, அவர்களை ரத்தம் சிந்த சிந்த விரட்ட வேண்டும் என்று பேசுவது. இதுவரைக்கும் கட் பண்ணி கொடுறோம். நான் பேசுறேன் இது பாருங்க, பேராசிரியர் வன்முறை சொல்றாரு அப்படி சொல்றதுக்கா? நுண்ணறிவு பிரிவு துறையின் அதிகாரி ஐபி சொல்லுவாங்கல்ல, நாங்கள் வேற பேர் வச்சிருப்போம் தோழர், எனக்கு அலைபேசியில ஐயா உங்க பேச்செல்லாம் கேட்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குது, நானும் அந்த கொடுத்து வரலாமான்னு கேட்டாரு. பேச்சை கேட்க ஆர்வமா இருக்குன்னா சொல்லாதீங்க, நீங்க என்ன நோக்கத்துக்காக வர விரும்புறீங்களோ தயவு செய்து வந்து கேளுங்க. நாங்களும் நேரில் தான் செய்யறோம். இந்த மூடி மறைப்பது, ஒழிப்பது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் எப்போதும் இல்லை. இது சமூக நீதி மாணவர் இயக்கம். நாம் ஏன் படிக்கின்றோம் என்றால் வரலாறுகளை படிப்பதற்காக. நேற்றுகளை ஏன் படிக்கின்றோம் என்று சொன்னால் நாளைகளை வடிவமைப்பதற்காக. காந்தி படுகொலை ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று சிந்திப்பதன் மூலம் ஒரு படுகொலையின் முடிந்து போன விசாரணையை மறுபடியும் இதை நீதிமன்றமாக்கி விசாரிப்பதற்காக அல்ல. அன்பு தம்பிகளே, பாசிசம் என்றால் என்ன என்று கேட்டால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு பதில் சொல்ல தெரியும்? தெரியாது. நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு 16 வயது மாணவன், அவன் பெயர் ஜுனைத் கான். அவன் செய்த வேலை என்னவென்றால் திருமறை குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் செய்தார். ஒரு அவராம் முழுமையாக திருமறை குர்ஆனை மனப்பாடம் செய்துவிட்ட தன் மகனை பாராட்டி அவனுடைய தாயார் ஒரு 2000 ரூபாயை கொடுத்து, மகனே வருகின்ற பெருநாளைக்கு நீ புது துணிகளை எடுத்து உடுத்திக்கொள், டெல்லிக்கு போய் வா, டெல்லிக்கு புறநகர் பகுதியில் இருக்கக்கூடியவர். 2000 ரூபாயை தன்னுடைய மகனுக்கு பரிசாக யார் கொடுக்கிறார்? தாயார் கொடுக்கிறார். மகன் செய்த சாதனை என்ன? ஹாஃபிஸ், திருக்குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிறார். இந்த தம்பிக்கு பாசிசம்னா என்னன்னு தெரியுமா? நாதுராம் கோட்சேனா என்னன்னு தெரியுமா? வீட்டி சாவர்கர்னா என்னன்னு தெரியுமா? ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு தெரியுமா? இல்ல இந்த நாட்டினுடைய வீறு கொண்ட வரலாறு ஏதாவது தெரியுமா? அது கவனம் செலுத்தினா முழு குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்க முடியாது. குர்ஆனை மனப்பாடம் செய்கின்ற ஒரு பணியை மட்டுமே செய்து தன் தாயிடம் அந்த பரிசை வாங்கி கொண்டு பெருநாளைக்கு துணி எடுத்துக் கொண்டு ரயிலை திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் கத்துகிறான். மாட்டுக்கறி தின்கின்ற இனத்தை சேர்ந்த ஒரு சிறுவன், இவன் நம்முடைய கோமாதாக்களை கொன்று தின்பவர்கள் என்று சொன்னவுடன் அந்த ரயிலை வந்த அத்தனை பேர் என்றால் அவன் கூட்டி வந்திருந்தவர்கள் அந்த 16 வயது சிறுவனை அடித்தே கொள்கிறார்கள். நான் முகநூலிலே ஒரு பதிவு எழுதினேன், தம்பி அத்தனை பேர் உன்னை அடித்துக் கொள்ளும் பொழுது உன்னை காப்பாற்ற ஒரு மனிதன் கூட அந்த ரயில் இல்லாமல் போனான். ஏன் இதை நடத்துகிறோம் என்று சொன்னால், ஒரு குழந்தையை அடித்துக் கொள்வது, ஒரு சிறுவனை அடித்துக் கொள்வது மிக ஆகச்சிறந்த அறச்செயல் என்று சொல்லி அவர்களை வளர்த்திருக்க மாட்டார். ஆனால் அடித்துக் கொன்ற அத்தனை பேருமே ஒரு புண்ணியமான காரியத்தை செய்கின்றோம், ஒரு நன்மையை நாம் செய்கின்றோம், இந்த நாட்டுக்கு நல்லதை செய்கின்றோம், நம்முடைய கோமாதாக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த கொடிய சிறுவர்கள் கொல்லப்பட வேண்டும். இவர்கள் குட்டை பாம்புகள், நாளை வளர்த்த பிறகு நிறைய கோமாதாக்களை திப்பார்கள் என்று அவர்கள் மனத்திலே உரு ஏற்றப்பட்டிருக்கிறது, துரு ஏற்றப்பட்டிருக்கிறது, விஷமூட்டப்பட்டிருக்கிறது. அதனாலே முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருவரை, அதைத்தான் நம்முடைய ஜென்ராம் அவர்கள் சொன்னார், உங்களோடு அமர்ந்திருப்பார்கள், உங்கள் மீதான பகையை யாரோ அவர்கள் மனதிலே வளர்த்துக் கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் இந்த கருத்தரங்கம். காந்தி எப்படி கொல்லப்பட்டார் தெரியுமா என்பதற்கு அடுத்து வருவோம். இன்றைக்கு இந்த கருத்தரங்கத்துடைய தேவை என்ன? ஜுனைத் கானை கொன்றவர்கள் ஏற்கனவே இந்த பையனை பார்த்தார்களா, பழகினார்களா, அவன் ஏதாவது பயங்கரவாத செயல் செய்து பார்த்திருக்கிறார்களா? இல்லை. முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு சிறுவனை அடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வை எது நினைத்தது என்று சிந்தித்து பாருங்கள். இந்த கருத்தரங்கத்துடைய தேவை தெரியும், நம்முடைய களப்பணிகளுடைய அருமை புரியும். அடுத்த ஒரு சம்பவம், உத்தரப்பிரதேச மாநிலத்திலே தாத்ரி என்ற ஊரிலே கோவிலிருந்து ஒரு அறிவிப்பு வருகின்றது. வீட்டிலே மாட்டுக்கறியை வைத்திருக்கின்றான் ஒரு குடியவன், திரண்டு வாருங்கள் என்கிறார். கூட்டம் திரண்டு வருகின்றது, வீட்டில் நுழைகின்றது. அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அடித்துக் கொல்லப்படுகிறார். அந்த அஹ்லாக் யார்? தன்னுடைய ஒரே மகனை இந்தியாவின் ராணுவத்திற்கு தந்தவர், விமானப்படையிலே சேர்த்திருக்கிறவர். இந்தியாவின் ராணுவத்திற்கு, விமானப்படைக்கு தன் ஒரு மகனை தந்தவனுக்கு தன் உயிரை காப்பாற்ற அந்த மகன் விமானத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வர முடியவில்லை. தேசபக்தியின் பெயரால் அவன் கொல்லப்படுகின்றான், கோமாதாவின் பெயரால் அவன் கொல்லப்படுகின்றான். தேசத்திற்கு ஒரு மகனை தந்தவன் தேசபக்தியின் பெயரால் கொல்லப்படுவது எப்படிப்பட்ட நிலைமை என்பதை இளைஞர்களை எண்ணி பாருங்கள். அது இந்த கருத்தரங்கத்தின் நியாயத்தை சொல்லும். நடந்ததை பற்றி பேசுவதற்கு மட்டுமல்ல, நடக்க போவது என்ன, அதை நடத்த போவது நீங்கள்.
என்பதனால் அழைத்திருக்கிறேன். இங்கே வெறுப்பை விதைக்கப் போகின்றோமா? யாரையும் வெறுக்காதீர்கள் என்று சொல்லப் போகிறோம். இந்த அட்டுழியங்களை செய்தவரை கூட படைத்தது ஒரே இறைவன் தான். அபூஜைகளை படைத்த அல்லாஹ் தான் அகிலங்களின் அருட்கொடையாகிய அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அவர்களுடைய அணுகுமுறைகள் எப்படி இருந்தன? வந்தால் முகமதின் தலையோடு வருவேன், இல்லை என்றால் வரமாட்டேன் என்று வாளை உருவிய உமர் அவர்கள் தான் வாழ்வின் பிற்பகுதியிலே அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துவிட்ட சூழலில் முகமது இறந்து விட்டார் என்று யாராவது சொன்னால் அவரை இந்த வாளுக்கு இரையாக்கி விடுவேன் என்று வாளை உருவினார். முதலில் வாளை உருவியது முகமதின் தலையை வெட்ட. வாழ்வின் பிற்பகுதியிலே வாளை உருவியது முகமது இறந்தார் என்று யாராவது சொன்னால் நான் வெட்டி விடுவேன் என்று. தோழர்களே, நம்பிக்கை நட்சத்திரங்களே, நீங்கள் அன்பின் செய்தியை பரப்பும் பொழுது, அரவணைக்கும் பொழுது, உண்மையான நெறிகாட்டுதல் உடைய முஸ்லீமாக முஸ்லீம் இளைஞர்கள் வாழ்வது எல்லாரும் வந்திருக்காங்க. முஸ்லீம்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த நெறியை உங்கள் வாழ்க்கையில பிரதிபலிக்கும் போது, அதுவரை தவறான கருத்து ஊட்டப்பட்டவர்கள் உங்களை நேசிப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதை ஆழி பேரலை என்ற சுனாமி நமக்கு காட்டியது. கொரோனாவுடைய கொடும் தொற்று உங்களுக்கு காட்டியது. கும்பகோணத்திலே விஷ்ணு பிரியா என்ற ஒரு மருத்துவர் ஆயிரக்கணக்கான பிரசவங்களை பார்த்தவர். இந்த பூமிக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வருவதற்கு அந்த குழந்தைகளை மடியேந்தி பிரசவம் பார்த்த அந்த சகோதரி இறந்து போன பிறகு அவருடைய உடலை அடக்கம் செய்ய யாருமே வரவில்லை. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் என்ற பெறாத பிள்ளைகள் தான் விஷ்ணு பிரியாவை அடக்கம் செய்தார்கள். முக்கியமல்ல, விஷ்ணு பிரியா எந்த நம்பிக்கையில் வாழ்ந்தாலும் அதன்படி அடக்கம் செய்தார்கள். சகோதரர்களே, ஏன் வீழ்க பாசிசம் வாழ்க காந்தியம் வெல்க காந்தியம் என்று சொல்கிறார்? இந்த நாட்டில் முஸ்லிமாக பிறந்ததற்காக எங்களை கொன்று விட்டார்களே என்றுதானே அவர்கள் எல்லாம் கவலைப்பட்டிருப்பாங்க. இந்த காதிரியிலே அகலாக் செய்த குற்றம் என்ன? அவன் ஒரு முஸ்லிமாக இருந்தது. ஜுனைத் கான் கொல்லப்பட காரணம் என்ன? அவன் ஒரு முஸ்லிமாக இருந்தது. அப்போது முஸ்லிமாக இருப்பது இந்த நாட்டில் ஒரு பெரிய அபாயம் என்கின்ற நிலையை உருவாக்கியது யார்? கிறிஸ்தவராக இருப்பது இந்த நாட்டிலே மிகப்பெரிய அபாயம் என்ற நிலைமையை உருவாக்கியது யார்? தலித்தாக இருப்பது இந்த நாட்டில் மிகப்பெரிய அபாயம் என்ற நிலைமையை உருவாக்கியது யார்? அந்த சாதியை கண்டுபிடித்த சமூக குற்றவாளிகள் தான் இன்றைக்கு நம்முடைய ஜென்ராம் சார் குறிப்பிடுவார். கிண்டியில் இருந்து ஓசை எழுப்பினாங்க. அந்த கிண்டி சண்டிகள் நம்மை அண்டி இருந்து மண்டி கிடக்கின்ற மடமையை மறுபடியும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.